அடிக்குமா கிடைக்குமா பாட்டு யாரோ சொல்லி நான் பாட்ட சொன்னேன். சரி இருக்கட்டவா, ரொம்ப அழகா இருக்கியே. இந்த அழகின் ரகசியம் என்னடி? கண்ணுல கட்டி வந்தா அதுக்காகத்தான் சிரமப்பட்டு போட்டிருக்கேன். அழகா இருக்கடி. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்திற்கும் பாரு. அப்படி சொல்ற? அழகா இருக்கிறாங்க 10 பேர் விரட்டிக்கிட்டே தருவேன். சும்மா இருடி. 10 பேர் கதையை சொல்லக்கூடாது. அப்பா என்ன சொன்னார்? அப்பா சொல்லுவாரு, அந்த ஆளுக்கு ஒரு வேற வேலை இல்ல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரியவங்க வந்து மரியாதைக்குரிய பேசக்கூடாது. மரியாதை புரியுற மாதிரி நடந்தாட்டம் பேசலாம். இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இங்க செய்யாத, அங்க செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பதான் செய்யறது? நம்ம தான் அதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கணும்டி. என்னமோ 110 வருஷத்துக்கு செஞ்சாதான் அவங்க அதுக்கப்புறம் ஆத்தாடி அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் போது கிடையாது. 10 வருஷம் தான் தாங்க. வெளியே விளம்பர வேகமா யாரோ நம்மளை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. எப்பன்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்ச நாள் நானே தான் அந்த மாதிரி தப்பு. சும்மா இது என்ன அப்படியே கொல்ல போறேன். தீதும் நன்றும் வாரா சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. விருதுனா வாரா எல்லாம் நம்மதான், நம்ம வாயிதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கூட எல்லாம் சரி விடுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னார்னா, என்ன சொன்னார்? அவர் 1000 சொல்லுவார். அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. 500 கேட்டு தரடி. அவர் பண்றது மட்டும் யோக்கியமா? என்ன நம்மள அப்புறம் சின்ன பிள்ளைல காட்டுக்கு போய் காவலை பாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துக்கலாம். ஐயோ இந்த அம்மா கட்டி பிடிச்சா பரவாயில்ல. அப்ப என்னடி பிரச்சனை? அந்த எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. ராமசாமி மருந்து குடிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா நீ வேணா என்ன கொஞ்சம் அவன் கூட இவ்வளவு நேரம் படுத்து வந்து குளிக்க கூட இல்ல. பேச்சு பேசுற உடல்ல எச்சி தொட்டு வச்சுட்டு வந்தா பாத்திரம் வரையா
இது என்னடி கோமயத்தை தொட்டு தலையில வச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சம்பிரதாயம். கோமயம் தரேன் உங்க பசுமாடு கோமியம், இந்த காளமாடு கோமியம் இல்ல. பசுமாடு கிட்டயாச்சும் வாங்கு. இந்த நாங்க கொடுத்துக்கிறோம், வாங்கிக்கிறோம், எங்களுக்குள்ள உங்க வேலையை பாருங்க. சரி அதெல்லாம் எனக்கு கண்கட்டிக்கு யாராவது இங்க பாருடி, ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீ குளிக்காம வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கியா? அதோ பாரு நீரோடை, அங்கே சென்று நீராடி பிறகு வரலாம்ல. ரொம்ப அடி தண்ணி ஒரே கலங்கலா இருக்குங்கிறியா? தெரிந்த பிறகாவது 3 பேர் போய் குருஜியிலே விழுந்தோம்னா குருஜியிலே துவக்கிட்டு மண்டை அடிபட்டு போகும். சீனி கிழிஞ்சு போகும். அருமையான நீரோடை.